அதிமுக கழகத்திற்குள் நாளுக்கு நாள் அதிர்வுகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியின் ஆதரவாளர்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தியும் கோரிக்கைகளும் இப்போது வெளிப்படையாகவே வெடிக்க தொடங்கியிருக்கின்றன. கடந்த ஜூலை 20ஆம் தேதி மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்.ஜி.ஆர். மாளிகைக்கு சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் சுமார் 300 பேர் திரண்டு வந்து தங்களது ராஜினாமா கடிதங்களை அளித்த சம்பவம் கட்சிக்குள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைமை ஒரு பக்கம் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்க, மறுபக்கம் அடிமட்ட தொண்டர்கள் ராஜினாமா கடிதத்துடன் வந்து நிற்பது இது கட்சிக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை என்றே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சினை விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் தீவிரமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்குள்ள அதிமுகவின் அடிமட்டம் முதல் நடுத்தர நிலை வரையிலான கழக உறுப்பினர்கள் ஒரே குரலில் கொதித்தெழுந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. இபிஎஸ் உடனடியாக கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அவரை கட்சி வெளியேற்ற வேண்டும். இந்த இரண்டில் எதையும் செய்யாமல் கட்சி தோல்வியை நோக்கி செல்கிறது என்று ரத்தத்தின் ரத்தங்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளும் உண்மையான தொண்டர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து எடப்பாடி தலைமையில் கடந்த 10 வருடங்களாக கட்சிக்காக உழைத்தவர்களை ஓரம் கட்டிவிட்டு கருத்து சொன்னால் மதிக்காமல் கேள்வி கேட்டால் பதவிகளிலிருந்து தூக்கி எறியும் போக்கு அதிகமாகிவிட்டதாகவும், இதனால்தான் தொடர் தேர்தல் தோல்விகள் வந்து கட்சி இன்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து நிற்கிறது என்றும் அவர்கள் ஆவேசமாக பேசுகிறார்கள். எம்.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா வளர்த்துவிட்ட இந்த இயக்கத்தை தனது குடும்ப சொத்து போல நடத்துவதை ஏற்க முடியாது என்பதே அவர்களின் முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் இருந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உடனடியாக தலைமை மாற்றம் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அந்த இடத்திற்கு கழக உறுப்பினர்களால் முன்னிறுத்தப்படுபவர் மூத்த அமைச்சரும் கோவை மண்ணின் மைந்தருமான எஸ்.பி. வேலுமணிதான். அடிமட்ட தொண்டனாக கட்சியில் இணைந்து உழைத்து அமைச்சராக உயர்ந்தவர் என்பதால் தொண்டர்களின் வலியும் வேதனையும் அவருக்கு நன்றாக தெரியும் என அதிமுக நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். மேலும் எஸ்.பி. வேலுமணி தொண்டர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பவர், அனைவரையும் அரவணைத்து செல்பவர் என்ற நல்ல பெயர் அவருக்கு கட்சி முழுவதும் உண்டு. வேலுமணி தலைமைக்கு வந்தால் உழைத்தவர்களுக்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கும். தற்போது கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். மாவட்ட நிர்வாகிகள் முதல் கிளை செயலாளர்கள் வரை அனைவருக்கும் மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை கழக உறுப்பினர்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறது. அதனால்தான் இன்று கோவை முதல் கன்னியாகுமரி வரை அடுத்த பொதுச் செயலாளர் எஸ்.பி. வேலுமணிதான் என்ற கோரிக்கை ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. சண்முகம் ஆதரவாளர்களின் ராஜினாமா என்பது கட்சிக்கு வந்த கடைசி எச்சரிக்கை. இனியும் இதை கட்சி தலைமை கண்டுகொள்ளாமல் விட்டால் அதிமுக பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் என்பதே கழக உறுப்பினர்களின் அச்சமாக இருக்கிறது.